கிட்டத்தட்ட அண்ணாமலை டீமுக்கு யாருக்குமே வந்து வாய்ப்பு வரல. அதான் அதுவும் ஒரு காரணம். இந்த டிலேக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். போட்டி போடாத விரும்பாத காரணம் அதிருப்தி வெளிப்படுதணும். கண்டிப்பா அவருக்கு வேற பிளான் இருக்குங்க. அவர் வந்து இந்த எடப்பாடியோட நின்று ஜெயிக்கிறத விரும்பல. அதிமுக பிஜேபி பேச்சுவார்த்தையிலேயே அண்ணாமலைக்கு தோதான தொகுதிகளை வந்து ஒதுக்க அதிமுக முன்வரவில்லை. அதில் லோக்கல் பிஜேபியும் அதில் பெரிய ஆர்வம் காட்டல. அண்ணாமலைக்கு தோதான தொகுதிகள் வேற போய் தொலையிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அண்ணாமலை உள்ள வந்தா சிக்கல். நயினார் வானதி ஆமா, எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை மேல உங்களுக்கு என்ன வேணா விமர்சனம் இருக்கட்டும், அண்ணாமலை கிட்ட ஒரு குணாம்சம் இருக்குது. சில விஷயங்களை அவர் முடிவு பண்ணிட்டா மாற மறுக்கிறார். அவரோட பிரதான எதிரி ஸ்டாலின் இல்லைங்க, எடப்பாடி. ஸ்டாலின் முதல்வராவதில் அண்ணாமலைக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எடப்பாடி மட்டும் முதல்வர் ஆகி விடக்கூடாது. எதனால அந்த கொங்கு ரீஜன்ல அவருக்கு ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா 1 hour வர போறாரு ஒரு கூட்டத்துக்கு. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. மோடி வர கூட்டம்லாம் உங்களுக்கு ஹார்ட்லி 1 hour or 1.5 hours. சென்னையில தான் இருக்காரு. ஸோ பிரதமர் இங்கே சென்னையில் இருக்கும்பொழுது அவர் இங்கே ஒரு கூட்டத்தில் பேசல அப்படின்றது வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வெளிப்படையாக கேட்டதுக்கு நீங்க ஏன் போட்டியிடல அப்படின்றதுக்கு மே 4க்கு அப்புறம் நான் சொல்றேன்னா ரிசல்ட் இப்படி தான் வரப்போது முன்னே கணிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிவை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? திமுக வந்துடும், வந்த பிறகு தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான் பழிய தூக்கி போடுறதுக்காக நான் 4ஆம் தேதி மேலே பேசுகிறேன். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. குறிப்பா காங்கிரஸ் பாஜக மட்டும்தான் வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. நேற்று வரிசையா அவங்களுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணல. முதல்லயே வந்து திமுக கூட அவ்வளவு சண்டை போட்டாங்க. ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்த 12 பேர் லிஸ்ட்டை வெளியிடறதுக்கு தான் நீங்க இவ்வளவு லேட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கூட்டணி கட்சியில இருந்து சலசல ஏற்பட்டிருக்கு. எதனால இவ்வளவு தாமதம் சார் காங்கிரஸ்லயும் பாஜக? இல்லை, தேசிய கட்சிகளில் இருக்க சிக்கல். அது பல விதமான அதிகார மையங்களை திருப்திப்படுத்தணும். தேசிய தலைமைகளுக்கு வந்து மாநில நிலவரங்கள் சரியாக தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த நோக்கங்கள் இதெல்லாம் ஒரு காரணம். அதனால் 2 கட்சியிலுமே வந்து அந்த சிக்கல் இயல்பானது தான். அது இதில் காங்கிரஸில் தான் வழக்கமாக வரும், பிஜேபியில் அந்த அளவுக்கு வராமல் இருந்தது. இந்த முறை பிஜேபிலையும் வந்துடுச்சு. காங்கிரஸை பிடிச்ச எல்லா வியாதியும் பிஜேபிக்கும் இன்றைக்கி வந்துடுச்சு. பிஜேபியாவது எல்லாரையும் போட்டாங்க. காங்கிரஸில் இன்னும் ஒரு தொகுதி மேலூர் தொகுதியில் ஆளை போடாமல் வச்சுருக்காங்க. திங்கக்கிழமையோட லாஸ்ட் டேட்டு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இதில் ஒன்றும் பெருசாக தேசிய கட்சிகளில் இந்த சிக்கல் நீடிக்க தான் செய்யும். அதுவும் மாநிலங்களில் அவங்க வீக்காக இருக்க மாநிலங்களில், அவர்கள் பலவீனமாக இருக்க மாநிலங்களில் இந்த இழுபறி நீடிக்கும். இதே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கை வந்த அடுத்த நாளே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து லாஸ்ட் ஃபேஸ் தான், 23, 29. நமக்கு 23, அவங்களுக்கு 2 ஃபேஸு. ஆனால் தேர்தல் அறிவிக்கை வந்த அடுத்த நாளே வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு 1 மாதம் பொறுத்து நடக்க போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டாங்க. ஸோ அவங்க எங்கெல்லாம் பலமாக இருக்காங்களோ, ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கோ, அந்த இடத்துலலாம் அவங்க இந்த இழுபறி கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தோக்கிறது உறுதி. எப்படி தோக்க போகிறோம், டெபாசிட் வாங்கியா டெபாசிட் இல்லாமல் தோக்கிறோமான்றது தான் கேள்விக்குறின்னு போது அந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது. இது இன்ட்ரெஸ்டிங்லி காங்கிரஸுக்கு மட்டும் இருந்தது, இப்போ பிஜேபிக்கும் வந்துடுச்சு. அவ்வளோதான். பிஜேபி தாமதம் வெளியிட்டது காரணம் வந்து காங்கிரஸ் வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடட்டும், அந்த வேட்பாளர் பொறுத்து நமக்கு வேட்பாளர் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. அதுக்கு எதுக்கு சார்? 2 பேருமே பலவீனமாக இருக்காங்க. இங்கே இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காங்கிரஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு பிஜேபி விடணுன்றதுக்குலாம் அவசியமே கிடையாது. அண்ணாமலை கடைசி வரைக்கும் போட்டி போடுவாரா? இல்லை, அண்ணாமலை கதை வேற, அது பேசுவோம். பிஜேபி வந்து காங்கிரஸ் லிஸ்ட்டுக்காக காத்திருந்தது என்பது தவறான செய்தி. அது கிடையாது. அது வந்து உள்ள பிரச்சனை. பிஜேபிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, பல்வேறு அதிகார மையங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டது, அது இந்த முறை எதிரொலிச்சுதான் நமக்கு தெரியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய வேட்பாளர்களாக சிலரை நிறுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு ஒரு எக்ஸ் நம்பர் 5ஓ 10ஓ அது எவ்வளோன்னு தெரியல, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை சீட்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் அப்படி கேட்டதில்லை. அவங்க மற்ற மாநிலங்களில் தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான் தெரியல, எனக்கு தெரியல. அந்த லிஸ்ட்டை வச்சு ஆர்எஸ்எஸ் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்க்கு சீட்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். இந்த இழுபறிக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த டிலேக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அவங்க விரும்பின அளவுக்கு கொடுத்தாங்களா, அல்லது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா, அல்லது அந்த கோரிக்கையில் ஓரளவுக்காவது கொடுத்தாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் இழுபறி ஆச்சுன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்புறம் அண்ணாமலை அவர் போட்டி போடலையே ஒழிய அவரோட சிபாரிசில் ஒரு 4 பேருக்கு என்னமோ அவர் டிக்கெட் கேட்டிருக்காரு. அவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் சிக்கல் வந்திருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலை டீமுக்கு யாருக்குமே வந்து வாய்ப்பு வரல. அதான் அதுவும் ஒரு காரணம். இந்த டிலேக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். பல அதிகார மையங்களை வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்குதுன்றது அதுக்கு சொல்ல வரேன் நான். இது ஆர்எஸ்எஸோட அழுத்தம் ஒரு பக்கம், அவங்க ஆளுங்களுக்கு சீட் கொடுக்குன்றது, அண்ணாமலை வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு கொடுக்குன்றது.
இந்த மாதிரி ஒரு 3-4 காரணங்கள் இருக்கின்றன. யூஸ்வலாக பிஜேபியில் அப்படி நடக்காது, இந்த மாதிரி நடந்து போச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னா, பிரதமர் மோடி இன்னைக்கு சென்னையில் ரோட் ஷோ நடத்துறதா இருந்தது. திடீர்னு நேற்று வரைக்கும் லிஸ்ட் வரலன்னு அவர் ரோட் ஷோவே கேன்சல் பண்ணிட்டார். சென்னையில் இருக்காரு, இன்னைக்கு சென்னையில் தான் இருக்காரு, கேரளா போறாரு. மறுபடியும் சென்னைக்கு வர ஐடியா இல்லை. இப்போதைக்கு இருக்க பிரச்சனை பற்றி 16ஆம் தேதி கன்னியாகுமரி நாகர்கோயிலுக்கு மட்டும்தான் வராரு, அடுத்த வாரம். சென்னைக்கு வர ஐடியா இல்லை. அவங்க தமிழ்நாடு வந்து இந்த முறை பிஜேபியோட ரேடார்லேயே இல்லை. அவங்க கவனம் பூரா மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லேயும் இருக்காங்க. அஸ்ஸாமில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றதில் உறுதியாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா மமதாவை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ டிஸ்டர்ப் பண்ணணும். புதுச்சேரி சின்ன மாநிலம், அது கணக்கிலே வராது, யூனியன் டெரிட்டரி. கேரளாவும் தமிழ்நாடும் அவங்க ரேடாரில் சுத்தமாக இல்லை. அதுவும் தமிழ்நாடு 100% சுத்தமாக இல்லை. திமுக ஜெயிச்சுட்டு போட்டுன்ற முடிவில் தான் பிஜேபி இருக்குது. திமுகவை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ண அவங்க தயாராகவே இல்லை. மற்ற மாநிலங்களில் இப்போ மேற்கு வங்கத்திலலாம் 600 அதிகாரிகளை மாற்றுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கி டிஜிபிலேருந்து ஹோம் செக்ரட்டரியிலேருந்து ஏடிஜிபி கமிஷனர், கல்கட்டா போலீஸ் கமிஷனர் வரைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லவே இல்லை. உங்களுக்கு வந்து 15 நாள் பொறுத்து டிஜிபியை புது டிஜிபி கொண்டு வராங்க. அதுக்குள்ளே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியவர்கள் திறம்பட செய்து முடித்து விட்டார்கள். அதனால் இப்போ போய் டிஜிபியை மாற்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இது வந்து குதிரை வெளியில் ஓடின பிறகு லாயத்தை இழுத்து போட்டுற கதை, அந்த கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே தமிழ்நாடு பிஜேபியுடைய ரேடாரில் சுத்தமாக இல்லை. அதனுடைய அறிகுறிகள் தான் கேண்டிடேட் லிஸ்ட்டில் டிலே ஆனது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். மோடியோட பயணம் ரத்து, பெரிய தலைவர்கள் யாரும் இங்கே வரவும் இல்லை. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தமிழ்நாடு அவங்க கவனத்தில் இல்லை. இங்கே திமுக வெற்றி பெற்றால் பெற்று விட்டு போகட்டும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன் திமுக வெற்றி பெற்றால் பெற்று விட்டு போகட்டும்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரதால எனக்கு என்ன லாபம், பிஜேபிக்கு என்ன லாபம்? அவங்க சொல்றதெல்லாம் கடந்த 4 ஆண்டுகள் அவங்க அப்படி ஒன்றும் செய்யலைங்க. அது ரொம்ப ஒரு அவதூறு. அது வந்து கிடையாது. அது எடப்பாடி மீது சுமத்தப்பட்ட பழி. அவர் வேல் யாத்திரையிலேருந்து அவரை பிடிச்சி உள்ளதான் போட்டார். ஒவ்வொருத்தரையும் அவர் அரெஸ்ட் பண்ணி தான் வச்சார், விடவே இல்லையே. ஆனால் வேல் யாத்திரை போன அதே காலகட்டத்தில் திருத்தணியில் திமுக வேல் யாத்திரையில் வேலை கையில் பிடிச்சிட்டு நின்னது யார்? ஸ்டாலின் தான் நின்னார். ஆனந்தவுடனை கொடுத்த பேட்டியில் என் கட்சியில் 90% இந்துக்கள்னாரு. பிஜேபி கூட சொன்னதில்லை எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள்னு. எந்த எடப்பாடி அடிமன்றாங்களோ அவர் சொன்னதில்லை என் கட்சியில் 90% இந்துக்கள் சொன்னவர் ஸ்டாலின். அது அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு பிஜேபிக்கு கொடை பிடிச்சாரு, வால் பிடிச்சாருன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவதூறு. அது சில காம்ப்ரமைசஸ் நடந்திருக்கலாங்க. அதை விட அதிகமான காம்ப்ரமைஸ் இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ணியிருக்காங்க. எடப்பாடி அவரோட ஸ்டாலின் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இவங்க பொருளாதார விஷயங்கள்ல அதானியோட முதலீடுகளுக்கு இவங்க வெண்சாமரம் வீசி ரத்தனகமலம் விரிச்சு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு வந்து இவங்க பதவியில் இல்லாதப்ப எதிர்கட்சியாக இருக்கும்போது கூப்பாடு போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. வந்த பிறகு சைலண்டாக இன்றைக்கி அதானிக்கு தான் திறந்து விட்ருக்காங்க. ஏர்போர்ட், பரந்தூர் ஏர்போர்ட் யாருக்கு போகுது? அவருக்கு தான் போகுது. தமிழ்நாடு பூரா இருக்க துறைமுகங்கள் அதானி கண்ட்ரோலுக்கு போகுது. அதில் தமிழ்நாடு அரசு பெரிய அளவில் முதலீடுகளை பண்ணுது. சில தனியார் முதலீடுகளும் வருதுன்றாங்க, அதுக்கு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அதானிஸுக்கு எல்லா போர்ட்டும் போகிறதும் மாநில அரசு அதில் அதிக ஆர்வம் காட்டுறதும் யாருக்கான லாபம்? அது அதானிக்கான லாபம். பிஜேபியை அதுலேயும் பெருமுதலாளியில் அதானின்றவங்க அவர் வேறு விதமான முதலாளி. மற்ற முதலாளிகளுக்கும் அவருக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து ஏகபோக முதலாளி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, பிர்லாஸ் இருக்காங்க, டாடா பிர்லாஸ் 2 பேரும் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்தியாவில் 150 வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சுதந்திரத்துக்கு பேர் பெரிய அளவில் வந்திருக்காங்க. அவங்களோட முதலாளித்துவம் என்பது வேறு, அதானி அம்பானி குறிப்பாக அதானியுடைய முதலாளித்துவம் என்பது வேறு. இது ஏகபோகம் முழுக்க. இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் பிர்லாஸ் வந்திருக்காங்க. இந்தியா சிமெண்ட் பிர்லா வாங்கியிருக்காங்க, பெரிய அளவில் இருக்குது. அதானி சிமெண்ட் பிஸ்னஸில் பெரிய அளவில் வந்திருக்காங்க. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சிமெண்ட் மோனோபொலி ஏகபோகம் பெரிய அளவில் வரும். அதானி சிமெண்ட்டுக்கான கதவுகள் பெரிய அளவில் திறந்து விடப்படும். ஸோ துறைமுகங்களில் முழுக்க அதானியோட ஆதிக்கம் கோலோச்சுவது 100% அவங்க கண்ட்ரோல். போர்ட்டு, ஏர்போர்ட்ஸ் இது 2 அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. அதானியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கவர்மெண்ட் வந்து நல்லா வளப்படுத்தின மாதிரி எடப்பாடி கூட பண்ணலை. அதானிஸ் வாண்ட் டிஎம்கே டு ரீடைன் பவர். திமுக ஆட்சியை தக்க வைப்பதில் அதானிகளுக்கு ஆர்வம் உண்டு. யாராவது ஆட்சிக்கு வரதை பற்றி அவங்க விரும்புகிறாங்கன்னா, ஏடிஎம்கேவா திமுகவானா கண்டிப்பாக அதானிஸ் திமுக ஆட்சிக்கு வரதை தான் விரும்புவாங்க. அதான் இன்னைக்கு அதார்த்தம். இன்னொரு பக்கம் வந்து பாஜகனால தான் வந்து இந்த அலையன்ஸ் வந்து தொடருது. பாஜக எதிர்ப்பு திமுக தீவிரப்படுத்தினால இந்த அலையன்ஸ். இந்த பிஜேபி எதிர்ப்புன்றதுங்க தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நீங்க பொலிட்டிக்கலாக பிஜேபி அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் காலை ஊன விட முடியாது. நம்ம முண்டி போட்டு சண்டை போட்டனாலும் உள்ளே வர முடியாதுன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும். நேரடியாக அதை நம்ம எதுக்கு சண்டை போட்டு மாட்டியே உடச்சிக்கணும்? பல விதங்களில் உள்ளே வர முடியும். அதானிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுதுன்னா அது பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் நாளைக்கு காலப்போக்கில் உள்ளே வரத்துக்கு 5 வருஷம் பொறுத்தோ 10 வருஷம் பொறுத்தோ அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.
அதானிஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் பெரிய அளவில் முதலீடு இருக்குது. தமிழ்நாட்டோட முதலீடுகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. அனைத்து துறைமுகங்களும் அதானி கண்ட்ரோலை நோக்கி நகருது. இன்னைக்கு சிமெண்ட் மோனோபொலியை நோக்கி நகருது. அதானிஸோட சிமெண்ட் மோனோபொலியை நோக்கி பல விஷயங்கள் அவங்க அதானிஸ்க்கு வந்து திமுக அரசு செய்து கொடுத்துருக்கக்கூடிய லாபங்கள் நைச்சியமாக சத்தம் இல்லாமல் ஆச்சரியப்படத்தக்கவை, புருவங்களை உயர்த்தக்கூடியவை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய மின் திட்டங்களுக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தென் மாவட்டங்களில் கொடுக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், தாராவாத்துட்டு இருக்காங்க தென் மாவட்டங்களில். மானாமதுரை சைடில் அது ஜெயலலிதா பீரியட்லேயே ஆரம்பித்தது. இப்போ வந்து இன்னும் அதிகமாக போகுது. சத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. சத்தம் இல்லாமல் அதானிஸ்க்கான முதலீடுகள் பெரிய அளவில் எங்கள் வெண்சாமரம் வீசி வரவேற்கப்படுகின்றன, ரத்தன கமலம் விரித்து வரவேற்கப்படுகின்றன. மாநில அரசு அதானிஸோடனான அந்த துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பெரிய அளவில் மாநில அரசும் முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இது இந்தியா பூரா பல மாநிலங்களிலும் அதானிஸ் செய்கிறது தான் வாங்க. வெரி குட். நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ அதையும் இதையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஆகவே நேரடியாக இன்னொன்று, பொலிட்டிக்கலி பிஜேபிக்கு இந்த முறை ஏடிஎம்கே வீக்கன் ஆகிறது தான் நோக்கம். அதானிஸ் ஆங்கிள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஜேபிக்கு ஏடிஎம்கே வீக்கன் ஆனால் தான் அடுத்து அந்த வெற்றிடத்தில் நம்ம வளர முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன் இப்போ அண்ணாமலை போட்டி போடல? டே 1 அவர் வந்தப்போ என்ன சொன்னார்? 21 ஆகஸ்ட் மாதம் அவர் இங்கே தமிழ்நாட்டில் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அவர் தமிழக தலைவராக வந்த உடனே கொடுத்த முதல் பேட்டியில் சொன்னது என்ன? இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் களம் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று இருக்காது, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று தான் இருக்கும். இனி திமுக அதிமுக என்ற களம் இருக்காது, திமுக பாஜக என்று தான் இருக்கும். இது அவர் சொன்ன வார்த்தை. அதுக்கு பிறகு ஏற்பட்ட சில சம்பவங்கள், 23 எண்மணின் மக்கள் யாத்திரையில் அவர் ஏடிஎம்கேவை பகைச்சது, அதனால் ஏடிஎம்கே உறவை அறுத்தது, 24 தனியாக போனது. அது ஒன்று தான் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏடிஎம்கே உறவோட பிஜேபி தொடர்ந்து 24 எலெக்ஷனுக்கு போயிருந்தா. ஏன்னா அதுக்கு ஒரு 10 நாள் முன்னால் கூட என்டிஏ கூட்டத்துக்கு எடப்பாடி போனார். அவங்க அந்த உறவை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு ரிசல்ட் வந்து 40-0 வந்திருக்காது. ஒரு 10-12 சீட்டாவது 2009 மாதிரி பிஜேபி அலையன்ஸ் கண்டிப்பாக அடிச்சிருக்கும். அது அண்ணாமலையோட முயற்சியால் போச்சு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு முடிவு தான் மோடிக்கு 3.0 மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து அதற்கு பிறகு எடப்பாடி உள்ளே வரும்போது அவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து மாற்றினா தான் வருவேன்னாரு. இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்குறேன்னும் போது வேறு சிக்கல்கள் உருவாகுது. அவரே போட்டி போட விரும்பலை, அவருக்கான தொகுதிகளை கோரி பெறவும் இல்லை இவங்க வந்து. ஸோ அண்ணாமலை விரும்பாத காரணம் அதிருப்தி வெளிப்படுதானோ? கண்டிப்பா அவருக்கு வேற பிளான் இருக்குங்க. அவர் வந்து இந்த எடப்பாடியோட நின்று ஜெயிக்கிறத விரும்பல. எடப்பாடியும் அண்ணாமலை களத்துல போட்டி போடுறத விரும்பல. இது ரெண்டுமே இருக்குது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பிஜேபிக்குள்ள எலெக்ஷன் வரைக்கும் வரக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்கணும். தலைவர் பதவியிலிருந்து தூக்கியாச்சு, எம்எல்ஏவா நிற்கிறதையும் தடுக்கணும். அதற்கான வேலைகளும் அவர் செய்தார். அண்ணாமலை நிற்கிறத தடுக்கிறாருன்னா அவருக்கு சார்ந்த சாதகமான தொகுதிகளை கொடுக்கலையா? எப்படி எடுத்துக்கிட்டு அதிமுக பிஜேபி பேச்சுவார்த்தையிலேயே அண்ணாமலைக்கு தோதான தொகுதிகளை வந்து ஒதுக்க அதிமுக முன்வரவில்லை. அதில் லோக்கல் பிஜேபியும் அதில் பெரிய ஆர்வம் காட்டல. அண்ணாமலைக்கு தோதான தொகுதிகள் வேற போய் தொலையிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அண்ணாமலை உள்ள வந்தால் சிக்கல். ஆமாம், எல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை மேலே உங்களுக்கு என்ன வேணால் விமர்சனம் இருக்கட்டும். ஒரு அரசியல் பார்வையாளனா பத்திரிகையாளனா நாம் அதை எப்படி பார்க்கணும்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிது. மக்கள் மத்தியில் ஒரு பேசப்படும் பொருளாச்சு. நல்லதோ கெட்டதோ பிஜேபி அப்படின்னு மக்கள் பார்க்கறதுக்கு, நிமிந்து பார்க்கறதுக்கும் பேசப்படும் பொருளாகிறதுக்கும் அண்ணாமலை தான் காரணம். கட்சியை பாப்புலரைஸ் பண்ணார் தமிழ்நாட்டில் அவர். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அவர் 3 வருஷம் தலைவராக இருந்தப்ப தமிழ்நாட்டை சார்ந்த பிஜேபி தலைவர்கள், இன்க்ளூடிங் தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் உட்பட மற்றவங்க யார் பேரும் மீடியாவில் அடிபடவே படாது. அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் அவரை மட்டும்தான் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டு நயினார் வந்த பிறகு அப்பையும் லைம் லைட்டில் இருக்கிறது அண்ணாமலை தான், நயினார் கிடையாது. ஆகவே ஏதோ ஒரு கவர்ச்சி, அரசியல் ரீதியாக ஒரு ஈர்ப்பு அண்ணாமலை கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான வளர்ச்சி என்று ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது அண்ணாமலை வந்த பிறகு தான் சாத்தியமாச்சு. அண்ணாமலை தொடர்ந்து இருந்தாருன்னா அவங்க இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கலாம். அவரை மாற்றினதோட விளைவு இன்னைக்கு பெரிய பின்னடைவை அவங்க சந்திச்சிருக்காங்க. மீடியா ஸ்பேஸில் அண்ணாமலை இருந்தப்போ தான் பிஜேபிக்கு ஒரு இடமே இருந்தது. அண்ணாமலை போன பிறகு அது மறுபடியும் சுருங்கிடுச்சு. அவர் ஏன் போட்டி போடலன்றது அது அவரை தான் நம்ம கேட்கணும். நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி உயர்ந்திருக்கு. அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போறதுல வந்து அவர் ரொம்ப எதிராக செயல்படுறார் அப்படிங்கிற விமர்சனம் அதுவும் ஒரு காரணம். அவர் வந்து ஏடிஎம்கே உறவு அறுத்தாருங்க. அவரு 2023 ஆகஸ்ட் எண்மணி மக்கள் யாத்திரை இதில் ஆரம்பிக்கிறார், ராமேஸ்வரத்தில். அமித்ஷா வந்து தொடங்கி வைக்கிறார்.
ஒரு கட்சியோட தலைவர், வளர விரும்புகிற கட்சியோட தலைவர் பாத யாத்திரை போகும்போது கூட்டணி கட்சிகள் வரமாட்டாங்க. பாமகலேருந்து போனாங்க, இவர் ஆர்பி உதயகுமார் போனார். இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு முடிவு எடப்பாடி எடுத்த முடிவு. நான் கேட்குறேன், காங்கிரஸில் வந்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு செல்ல பிறந்தங்க பாத யாத்திரை போகிறாரு, ராகுல் காந்தி வந்து தொடங்கி வைக்கிறாங்க, திமுக பிரதிநிதி அனுப்புமா? சத்தியமாக அனுப்பாது. ஏன்னா அடிமடியில் கை வைக்கிற வேலை இவங்க செஞ்சாங்க. ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு போய் என்ன பண்ணார், என் மக்கள் யாத்திரையில் போகும்பொழுது ஏடிஎம்கேவை டிஎம்கே விட ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஊழல்வாதி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளினார், ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையை பேசினார், எம்ஜிஆர் அண்ணாதுரை எல்லாம் சண்டைகள் இழுத்தார். அந்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது தான் எடப்பாடி கூட்டணியிலேருந்து வெளியில் வரார். பாஜகவுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு வெளியில் வரார். அதுக்கு பிறகு 24 தனியாக நிற்கிறாங்க. சைபர் ஆகுது உங்களுக்கு வந்து. அதுக்கு பிறகு மறுபடியும் நிர்பந்தத்தால் தான் எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போ அவர் வைத்த கண்டிஷன் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும். அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அண்ணாமலை கிட்ட ஒரு குணாம்சம் இருக்குது, சில விஷயங்களை அவர் முடிவு பண்ணிட்டா மாற மறுக்கிறார். அவரோட பிரதான எதிரி ஸ்டாலின் இல்லைங்க, எடப்பாடி. ஸ்டாலின் முதல்வராவதில் அண்ணாமலைக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எடப்பாடி மட்டும் முதல்வராகி விடக்கூடாது. எதனால அந்த கொங்கு ரீஜன்ல அவருக்கு ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அந்த கொங்கு ரீஜன்ல கவுண்டர் சமூகத்துல லீடர்னா அது தான் மட்டும்தான். எடப்பாடி வந்து நீங்க என்னதான் இருந்தாலும் 4.5 இயர்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டோட 2வது பெரிய கட்சியோடைய தலைவராக இருக்கார். அப்போ அந்த இடத்துக்கு அவர் வரக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான், காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இது. ஸோ அதனால தான் ஒரு சீட்டு வேணான்ட்டார். இந்த முறையில் சீட்டு வேணான்றது அவர் சொன்னது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நட்டா இவங்க லெவலில், அமித்ஷா லெவல்லே வந்து நீங்கள் போட்டி போடணும்னு கேட்டப்போ அவர் மறுத்து விட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மோடி இந்த முறை சென்னை வராரு, பிரச்சாரம் துவங்க ஆரம்பிச்சிருக்குது. தமிழில் சென்னையில் ஒரு கூட்டம் கூட பேசாமல் போகிறாருன்னு என்னங்க அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் வராரு, என்ன பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா 1 hour வர போகிறாரு ஒரு கூட்டத்துக்கு. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மோடி வர கூட்டம்லாம் உங்களுக்கு ஹார்ட்லி 1 hour, அது 1.5 hours. 11 மணிக்கு கூட்டம் போடுறாங்கன்னா 11 மணிக்கு மோடி வந்தாருன்னா அது மோடி எல்லாரும் பேசும்போது இருக்க மாட்டார். அவர் வருவார், ஒரு 3 பேர் பேசுவாங்க, போயிடுவார். அவர் 1 hour தான் அதிகபட்சம், ஒன்றுமே கிடையாது. வந்துட்டு போகிற போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா 2 hours. சென்னையில் தான் இருக்காரு. சென்னையில் தான் இருக்காரு. நேற்று நைட்டு வந்துட்டு சென்னையில் தான் அவர் நேற்று ரோட் ஷோ முடிச்சுட்டு ராஜ்பவன்லேயே எங்கே தான் தங்கியிருக்காரு. ராஜ்பவன்லேயே ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. ஸோ பிரதமர் இங்கே சென்னையில் இருக்கும் பொழுது அவர் இங்கே ஒரு கூட்டத்தில் பேசலை அப்படின்றது வந்து அவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை தேர்தலில் கவனம் செலுத்துகிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த விதத்துலேயும் ஒரு சிறு துரும்ப கூட திமுகவுக்கு எதிராக கிள்ளி போட பிஜேபி தயாராக இல்லை. இதை வெஸ்ட் பெங்காலோட ஒப்பிட்டு பார்க்கணும். 600 அதிகாரிகளை மாற்றிருக்கோம். தினம் பிரச்சனை, தினம் சண்டை, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. எஸ்ஐஆரை பற்றி ஸ்டாலின் எவ்வளோ பேசினார் உங்களுக்கு தெரியும். பீகாரில் போய் 66 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கினதுக்கு இங்கேருந்து போய் அங்கே ரோட் ஷோவில் பேசினார்ல. தமிழ்நாட்டில் 74 லட்சம் பேர் நீக்கிருக்கோம், 73 லட்சம் பேர். ஏன் திமுக அதை பெருசாக எடுத்துக்கல? அப்போ அது என்னது? அது என்ன அரசியல்? இந்த உள்குத்த பாருங்கன்றான். அதே மாதிரி பிஜேபி வெஸ்ட் பெங்காலை நாசம் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி மினி எமர்ஜென்சி தாங்க, தமிழ்நாடு தொடவே இல்லை. பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பது என்னவென்று புரியும். அண்ணாமலை அவர்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் ஏன் போட்டியிடலை அப்படின்னதுக்கு மே 4க்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னாருன்னா ரிசல்ட் இப்படி தான் வரப்போது கணிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிவை நான் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது தெரியலங்க. அவருக்கு ஏதோ ஒரு கணிப்பு இருக்குது. திமுக வந்துடும், வந்த பிறகு தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான்னு பழியை தூக்கி போடுறதுக்காக நான் 4ஆம் தேதி மேலே பேசுகிறேன்னு சொல்கிறாரோ என்னமோ இருக்கலாம், நமக்கு தெரியாது. ரிசல்ட் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. யாருக்கும் மெஜாரிட்டி வராமல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் என்று ஒரு கருத்து வலுவாக நிலவுகிறது. அது அப்படி தானா என்பது 4ஆம் தேதிக்கு தான். இன்னும் கரெக்டாக 1 month இருக்குது. நீங்கள் 4ஆம் தேதி பேசிட்டுருக்கோம். அடுத்த மாதம் நேரம் பிக்சர் கிளியராக இருக்கும், யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்கன்றது. அதனால் பொறுத்தாச்சு. இன்னும் 1 month பொறுக்க வேண்டியதான், வேறு வழியும் கிடையாது. நன்றி சார். நன்றி சார்.